இப்போ இந்த அதிகாரமும் முழுக்க வந்து மேய்ப்பர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கள்ள மேய்ப்பர்களை குறித்து. இப்போ பழைய ஏற்பாட்டுல மேய்ப்பர்கள்னு சொன்னா மேய்ப்பர்கள் யாரு? இந்த மேய்ப்பர்கள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினது யாரு? ராஜாக்கள் தான். அப்போ ராஜாக்கள் தான் மேய்ப்பர்களா இருக்கிறார்கள். ராஜாக்களுக்கு முன்னாடி யார் இருந்தது? ஆரம்பத்துல கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவனோட உடன்படிக்கை செய்து அவனுக்கு எல்லா நன்மையையும் செய்தார். அப்போ அவன் என்ன பண்ணா, அவன் தான் தன்னுடைய குடும்பத்துக்கு மேய்ப்பனா இருந்தான். அதுக்கு முன்னாடி வேற யாரும் இல்ல, பாஸ்டர்ஸ்லாம் யாரும் கிடையாது. கர்த்தர் அவனோடு கூட டைரக்டா பேசுறாரு. அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை சொல்லி அவர்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துகிறான் ஆபிரகாம். அப்போ யாருதான் மேய்ப்பன்? ஆபிரகாம் தான் அவன் குடும்பத்துக்கு மேய்ப்பனா இருக்கிறான். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு, யோசேப்பு, இப்படி இவர்கள் எல்லாரும் தங்களுடைய குடும்பத்துக்கு மேய்ப்பர்களா இருந்தார்கள்.